வரவேற்கிறேன். ஆண்டுக்கு ஒருமுறை நாம் முன்னாக கூறுவது இந்த தவக்காலத்தில் ஒரு நாளிலே குறியாத்திரையாக ஒரு திருத்தலங்களை நாம் முன்கூடி நம்முடைய ஒழிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஒழிப்பின் அடையாளமாக இருக்கின்ற நம் அனைவரையும் முன்னிலைக்கின்ற நம்முடைய மறை மாவட்ட பேராயர் அவர்கள் இந்த நாளிலே இங்கு வந்து தலைமை தாங்கி இந்த திருப்பதிக்கு சிறப்பு செய்வது என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. ஆகவே பேராயர்கள் தலைமையேற்று நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த ஆண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே உங்கள் நினைவு சார்பாக நான் பேராயர் அவர்களை வருகிறது பேராயர் அவர்களுடைய பணி என்பது ஓய்வில்லாத பணி என்பது இன்று அவருடைய பணியை காலையில் மாறுபாடி திருப்பதி நிறைவேற்றி மதிய உணவை உணர்வுக்காக நமக்காக திருப்பதியாக வந்திருக்கிறார்கள். ஆகவே ஓய்வில்லாமல் உழைக்கின்ற நம்முடைய பேராயர் அவர்கள் தன்னுடைய பணியை முழுமையாக நம்முடைய மறை மாவட்ட வளர்ச்சிக்காக 100% வளர்ச்சிக்காக அவர்கள் உணர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் நம்மோடு இந்த வட்டாரங்களை அனைவரையும் சந்தித்து நம் அனைவரையும் முன்னணிக்கக்கூடியவராக சிறப்பாக இந்த தவக்காலத்தில் நாம் இறைவனை அதிகமாக பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட காலத்தில் நமக்கு இறைவனை பெற்று வந்திருக்கின்றவர்களை மீண்டும் உங்கள் அன்பு சார்பாக நான் வரவேற்கின்றேன். மேலும் இந்த நாளிலே நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து வட்டார பொருட்களும் இங்கு வருகின்றார்கள். அது ஒரு சிறப்பானது. முழுமையாக எல்லா பங்குகளிலும் உதவி பங்கு தந்தையோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். அவர்களோடு நீங்களும் வந்திருக்கிறீர்கள். ஆகிய நாளிலே வந்திருக்கிற பங்கு தந்தையர், உதவி பங்கு தந்தையர் மற்றும் அவர்களோடு வந்திருக்கின்ற மக்கள் உங்கள் அனைவரையும் நான் இந்த வேளையிலே உங்களோடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்முடைய இந்த 6ஆம் நகர பங்கு தந்தை அவர்கள் இங்குள்ள பங்கு மக்களை நான் அன்போடு வரவேற்று இந்த நாளிலே நாம் சிறப்பாக இந்த தவக்காலத்தில் நாம் இறைவனுடைய அருளை முழுமையாக பெறுவதற்காக நிறைந்த இந்த நாட்களில் தொடர்ந்து இறைவனுடைய அருளை நாம் பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற இந்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். இறை அருளுக்காக தொடர்ந்து கொண்டாடுவோம்.
ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் ஒன்று மகனாகிய கிறிஸ்துவியான உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36 இறைத்திரு சொற்றொடர்கள் 14 முதல் 16 மற்றும் 19 முதல் 23 முடிய. அந்நாட்களில் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கி இருந்த திருக்கோயிலை மேலும் ஈட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர் தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனந்து எழுந்தது. கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்து அனைத்து அரண்மனைகளையும் தீக்கு இரையாக்கி விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாழ்த்து தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தனர். நாடு ஓய்வு நாட்களை கடைபிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. பாரசீக மன்னன் சைரஸ் ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனதை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னர்களில் சைரஸ் என்னும் யாம் கூறுவது இதுவே: விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோயில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. Yeah.
இரண்டாம் வாசகம். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 4 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர். அவர் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர் தேடவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. யோவான் செய்தி 3ஆம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுக்கு கூறியது, பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழையாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில்
அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு மிகவும் பிரியமான சகோதரர்களே, அன்பான இருபார்வையரே, கருமையான மக்களே, இன்றைய நாளிலே நமது மறைவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பங்குகளிலிருந்தும் நாம் திருயாத்திரையாக இந்த ஆறார் நகர் பங்கிலே உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். நாம் இந்த திருயாத்திரையை மேற்கொள்வது எதற்காக என்றால், நாம் பல காலத்திலே நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நாம் கிறிஸ்துவோடு இணைந்து அவர் கொடுத்துள்ள அந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காகத்தான். இத்தாலி நாட்டிலே ஒரு சிறந்த ஓவியர் இருந்தார். அவர் பெயர் லியோனார்டோ டா வின்சி. அவர் நாம் பார்க்கின்ற இரவு உணவு படத்தை அவர் வரைவதற்காக ஒரு திட்டம் போட்டார். அப்பொழுது அவர் பல இடங்களிலே தேடி பார்த்தார். எதற்காக? யாரை இயேசுவாக வைத்து வரையலாம் என்று அவர் தேடி பார்த்து ஒருவரை, அருமையான அழகான ஒரு இளைஞனை வைத்து அவர் நடுவிலே அந்த இயேசுவை வரைந்தார். அதே போன்று மீதி 10 பேரும் பல இடங்களிலிருந்து அவர் பொறுக்கி எடுத்து அவர்களை எல்லாம் அந்தந்த இடத்திலே அவர் வைத்தார். இறுதியில யூதாசுக்கு யாரை கண்டுபிடிக்கணும்? அதனால அவர் பல நாட்கள் பல இடங்களிலே தேடி அடைந்தார். தேடி அடைந்த பிறகு ஒரு இளைஞனை அவர் கண்டுபிடித்தார். அவருடைய முகமானது மிகவும் கோரமாக இருந்தது. அவருடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுதே அவன் உண்மையிலேயே ஒரு பயங்கரவாதியாக தோன்றுகின்ற ஒரு நிலைமையை பார்த்தார். அப்பொழுது அவனை கூட்டிக் கொண்டு வைத்து அவனை உட்கார வைத்து அவன் கூறுகையில அந்த படத்தை வரைந்தார். அப்பொழுது அந்த இளைஞன் கேட்டான், என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலா? தெரியலையே. நான் தான் அந்த நடுவில் இருக்கிற இயேசு. அந்த இயேசுவை வரைவதற்காக என்னை நீங்கள் கண்டுபிடித்து அந்த இயேசுவை நீங்கள் வரைந்தீர்கள் என்று இயேசுவை காட்டி கொடுத்த அந்த யூதாசுக்கும் என்னையே நீங்கள் வரைந்தீர்கள். நான் இவ்வாறு கோர முகத்தோடு ஒரு கொடுமையானவளாக மாறியதற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த குற்றங்கள், நான் செய்த பாவங்கள். ஆகவே என்னுடைய பாவங்கள் என்னை உள்ளே மட்டுமல்ல
தோற்றத்திலும் என்னை கொடூரமானவனாக மாற்றிவிட்டது என்று அவர் அந்த லியோனார்டோ டா வின்சி என்ற அந்த ஓவியரிடத்திலே சொன்னார். நாம் அன்புக்குரிய மக்களே, பாவம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பாவம் என்பது என்ன? பாவம் என்பது நாம் இறைவனை விட்டு அவரை விட்டு அகன்று செல்லுகின்ற ஒரு நிலை. இறைவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாம் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய தேவையை, நம்முடைய விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது நாம் அந்த இறைவனை மறந்து விடுகின்றோம். ஆனால் உலக சார்ந்த பொருட்களிலும் உலகம் சார்ந்த செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு நாம் அந்த இறைவனை மறக்கின்ற ஒரு நிலை, அந்த இறைவனை விட்டு அகலுகின்ற ஒரு நிலை. ஆக இதுதான் பாவம் என்று நாம் சொல்லுகின்றோம். இவ்வாறு இந்த உலகமே பாவத்தால் நிரம்பி இருக்கின்ற பொழுது கடவுள் இந்த உலகை அப்படியே விட்டுவிடவில்லை. எனவே இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த இரண்டாவது வாசகத்துல, எபேசியர்களுடைய திருமுகத்துல இரண்டாவது அதிகாரத்துல 4வது வசனத்துல கடவுள் அதிக இரக்கம் உள்ளவர், அதிக அன்பு கொண்டவர். இந்த இரக்கம் என்பது என்ன? அதாவது பச்சாத்தாபம் அல்ல. ஒரு சாதாரண ஒரு யாசிக்கிற ஒரு மனிதனை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றது இரக்கம் அல்ல. இது ஒரு பச்சாத்தாபம் அல்ல, அடுத்தவர்களை பார்த்து பரிதாபப்படுகின்ற நிலை அல்ல. இரக்கம் என்பது கடவுளுடைய அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு உணர்வு. அந்த உணர்வு தான் இரக்கம். எனவே கடவுள் அதிக இரக்கம் உள்ளவர், அதிக அன்பு உள்ளவர். ஆகவே இந்த கடவுளுடைய இரக்கமும் அன்பும் எப்படிப்பட்டது என்றால், அது நம்மை நாம் விரும்பியபடி விட்டுவிட நினைக்கவில்லை. மாறாக கடவுள் நம்மை மீட்க திருவுளம் கொண்டார். எனவே இந்த இரக்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் எசாயா எழுதிய இறைவாக்குகள்ல 49வது அதிகாரம் 15வது வசனத்துல அங்கு எசாயா கூறுகின்றார், பால் குடிக்கும் மகவை தாய் மறப்பாரோ, கருத்தாங்கினவள் தன் குழந்தைக்கு இரக்கம் காட்டாதிருப்பாரோ என்று கேட்கின்றார். அதுதான் இறைவன். அதாவது இவர்களே மறந்து விடினும் நான் உங்களை மறவேன். அதான் தாய் கூட மறக்கும், தாய் வழக்கமாக மறக்க மாட்டாள். ஆனால் அந்த தாயே மறந்தாலும், அந்த தாய் இரக்கம் காட்ட மறந்தாலும், அன்பு காட்ட மறந்தாலும் நான் உங்களை ஒருபோதும் மறவேன் என்றுதான் அந்த இறைவன் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு வாக்களிக்கிறார். ஆகவே இந்த இறைவனுடைய இரக்கமும் அன்பும் மிக மிக பெரியது. ஆனால் நாம் அனைவரும் பாவிகள். எனவே நாம் இன்று வாசிக்க கேட்ட அந்த எபேசியர்களுடைய திருமுகத்திலேயே 2வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் குற்றங்களின் காரணமாய் நாம் இறந்தவர்களாய் இருந்தோம், ஆனால் கடவுள் அவருடைய அன்பின் மூலம் இணைந்து நம்மை மீட்டுள்ளார். ஆக இன்றைக்கு நாம் குற்றங்களினால், நம்முடைய பாவங்களினால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பாவங்களை நாம் செய்கின்றோம். அது சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம். எந்த பாவமாக இருந்தாலும் பாவம் பாவம் தான். அதனால இன்றைக்கு ஒரு சுவத்துல விரிசலை பார்க்கிறோம், சின்னதை பார்த்து விரிசல் தான் சொல்றோம், பெரிய விரிசலை பார்த்து விரிசல் தான் சொல்றோம். அது போலதான் பாவம். அது சின்னதா இருக்கலாம் அல்லது பெருசா இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் பாவம் என்பது இறைவனை விட்டு விலகி செல்கின்ற ஒரு நிலை என்றால், இன்றைக்கு இந்த குற்றங்களின் காரணமாய் நாம் இறந்தவர்களாக இருந்தோம். எதற்கு இறந்தவர்களாக? அருள் வாழ்விற்கு இறந்தவர்களானோம். அந்த அருள் நம்மை விட்டு போய்விட்டது, அந்த அருள் நம்மிடத்தில் இல்லை. எனவே கடவுள் அவன் அன்பின் மூலம் இணைந்து நம்மை மீட்டறினார் என்று நாம் வாசிக்கின்றோம். இதைத்தான் நாம் ரோமியர்கள் 8:5
5வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கின்றோம். நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பை எண்ணிட்டுள்ளார் என்று அங்கு புனித பவுல் நமக்கு கூறுகின்றார். நாம் பாவிகளாக இருந்த போதே, நாம் நல்லவர்கள் அல்ல, ஆனால் பாவிகள். நாம் பாவிகளாக இருந்த போதே கடவுள் நம்ம விட்டுவிடவில்லை. நாம் பாவிகளாக இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் அப்படின்னு சொல்ற கொடுத்து விட இதுதான் கடவுள் நம்முடைய அன்பை எண்ணிட்டுள்ளார். அதனாலதான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில அடையாள வடிவில அல்லது குறியீட்டு வழியில இன்றைக்கு அங்கு நமக்கு சொல்லப்படுகின்ற நற்செய்தியில, யோவான் எழுதிய நற்செய்தியில 3வது அதிகாரத்துல 14வது வசனத்துல மோசே பாலைவனத்தில் பாம்பை உயர்த்தியது போல மனுமகனும் உயர்த்தப்பட வேண்டும், அவர்கள் நம்பிக்கை கொள்வோர் நிறைவாழ்வை அடைவர். 15வது வசனம். 16வது வசனத்துல நம் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வை பெறும் பொருட்டு தம் ஒரே மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று கூறுகின்றார். ஆக கிறிஸ்து வருவார் இன்றைக்கு நம்மை விட்டு விடவில்லை. நம்ம எப்படியோ போங்கள் விட்டு, மாறாக அவர் தன்னுடைய ஒரே மகனையே அனுப்பினார். எதற்காக? நாம் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆகவே கடவுளுடைய அன்பு பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது. அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் இந்த தவக்காலத்தில் பெறுவதற்காகத்தான் நாம் வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த தவக்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை இன்னைக்கு இல்ல, என்றைக்கு நாம் விபூதி புதன ஆரம்பிச்சோமோ அன்றைக்கே சுருக்கமா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது விபூதி புதன் எல்லாம் அன்னைக்கு எல்லாம் போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வழக்கமா நமக்கெல்லாம் அந்த விபூதி புதன் மிகவும் பெரிய ஒரு அருமையான நாள். எது அருமையான நாள் தெரியுமா? விபூதி புதன், பெரிய வெள்ளி இல்லையா? அடுத்து குருத்து ஞாயிறு. ஏன்னா கோயில